இன்றைக்கி சனிக்கிழமை வீக்கெண்டு. சரி வெளியில் சாப்பிட போகலாம், ரொம்ப நாளாக வந்துட்டு மெஸ் ஃபுட்டே சாப்பிட்ருக்குமே, வெளில சாப்பிட போகலான்னு என் ரூம்மேட்டை கால் பண்ணி வர சொன்னால் 3/4 மணி நேரம் கழித்து வரான் அந்த மனுஷன். மணி இப்போ 10:30 ஆகிடுச்சு. 3/4 மணி நேரம் கழித்து வந்துட்டு இப்போ உட்காந்து சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்ருக்காப்புல. என்கிட்ட ஆன்லைனில் 50% ஆஃபர் இருக்குது, நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னாரு. சரி குடியா மொபைல்னு சொல்லி வாங்கி பார்த்தா ஒரு ஆஃபரும் இல்லை. என்னையா பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சிஎஸ்கே மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக ஓடிட்டுருக்கு, பார்த்துட்டு அப்புறமா சாப்பிட போகலாம், மணி 10:30 ஆகிடுச்சியா, பசிக்குது, ஏன்னா முடிய போகுது அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. எந்திரிச்சு வெளியில் போகிறதுக்கும் அலுப்பாக இருக்குது, ஆர்டர் போடுறதுக்கும் ஆன்லைனில் கண்ணாப்புண்ணான் ரேட்டாக இருக்குது. ஜாலியாக உட்காந்து சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்ருக்காரு இந்த மனுஷன். ஒரு வழியாக ஆர்டர் போட்ட பிரியாணி வந்துருச்சு. பயங்கர பசி. முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசலாம். பசியில் இருக்கும்போது நினச்சது கிடச்சிருச்சுன்னு வச்சுங்க, முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு முடித்த பிறகு தான் மன திருப்தி. நல்ல விதமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி சிஎஸ்கே ஜெயிக்க போகுதே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே தோத்துருச்சு. ரெண்டு சந்தோஷத்தோடு தூங்கலாம். நல்லா வயிறு நடந்துருச்சு, சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சுங்கிற சந்தோஷத்தோடு தூங்கலான்னு பார்த்தா ஒன்று தான் கிடச்சிச்சு. ஒரு சந்தோஷம் தான் கிடச்சிச்சு, இன்னொன்று கிடைக்கல. சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.